ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும். நான் இந்த ரெசிபிக்கு 6 பல் பூண்டு போல் எடுத்திருக்கேன். இது பெரிய சைஸ் மலை பூண்டு. நம்ம இதுக்கு நாட்டு பூண்டும் எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும், நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு நல்லா கலர் மாதிரி வரட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். பூண்டு லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம இதுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், வர மிளகா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். பூண்டு நல்லாவே கலர் மாறிடுச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு இது மாதிரி நல்லா கலர் மாறணும். கலர் மாறாமல் எடுத்திங்கன்னா காரமாக இருக்கும். அதுக்காக தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு சேர்த்துருக்கேன். நான் எடுத்துக்கிற பூண்டு பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். ஆரம்பத்துலேயே நிறையா சாப்பாடு சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இந்த கார்லிக் ரைஸ் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியும் கூட. நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். குயிக்காக ஹெல்த்தியாக லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு கார்லிக் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.